அப்போ தங்குற இடம்ல தான் வந்திருக்கீங்க. ம், பார்த்தா படித்த பசங்க மாதிரி தெரிறீங்க. ஏன்டா இத்தச்சோடு மெட்ராஸில் பொழைக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுக்காம அப்படி என்னடா சொல்லி கொடுத்தா வாதி? நல்ல வேலை நான் படிக்கலை. யோ நீ மட்டும் இப்போ என்ன பைசா ரோட்டில் ரூம் போட்டு தங்கியிருக்கா? டேய் நான் டியூட்டிடா. 4 மணிக்கு பூ வண்டி வரேன். எடுத்து 10-11 மணிக்குள்ள கை மாற்றிட்டேன்னு வச்சுக்கோ, 3000-4000 சம்பாரிச்சிருவேன். ஓ என்னண்ணா சொல்கிற? சிம்பிளாக சொல்லணும்னா கடையில் இருக்க தேங்காய் எடுத்து தெருவில் இருக்க பிள்ளையாருக்கு உடைச்சிட்டு நான் நல்லா இருக்குன்னு வேண்டிக்கிற மாதிரி தான் இது. கடையில் கிலோ 100 ரூபான்னு ஆரம்பிக்கிற பூவோட ரேட்டு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏறி இறங்கும். பக்கத்து கடையில் போட்டி இல்லைன்னா 200, ஒரே நேரத்தில் 2-3 கராய்க்கு வந்துருச்சுன்னா 300. இதே சாமிக்கோ சாப்புக்கோ பூ அங்கே வந்துட்டான்னு வைய சொல்லவே வேணாம், நம்ம சொல்கிறதா ரேட்டு. இதே ஆஸ்பத்திரி எடுத்துக்க, கை வெளி கால் வெளின்னு போனால் மருந்து எவ்வளோ, டாக்டர் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டு வைத்தியம் பார்க்கலாம். அதே ஆக்சிடென்ட் ஹார்ட் அட்டாக் ஓடுனா அங்கே போய் எது எவ்வளோன்னு விசாரிச்சுட்டா இருப்ப, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, முதல்ல வைத்தியம் பாருன்னு சொல்கிறோமா இல்லையா? ஒருத்தர் அர்ஜென்ட்டுன்னு வந்தான்னு வைய அந்த லட்சியமே வந்த மாதிரி வச்சு செஞ்சிடணும். தம்பி இது மோடி மஸ்தான் வேலை மாதிரி அப்படியே வரிசையாக மார்க்கெட்டில் உட்காந்துருப்பாங்க. நாசாலேருந்து சயின்டிஸ்டே வந்தாலும் மார்க்கெட் விட்டு போகும்போது கிறுக்குன்னு ஆக்கிடுவாங்க. சாதாரணமாக எல்லாராலும் வியாபாரம் பண்ணிட முடியாது. கெட்டிக்காரத்தனம் வியாபாரம் பண்ணுறதுக்கு மூளை கவுட்டியாக பிரியணும். இப்படியெல்லாம் சம்பாதிக்கிறது தப்பு இல்லையாண்ணா? என்ன தப்பு? எல்லாம் வியாபாரம் தானப்பா. வெள்ளியம்பாளத்தில் இருக்க சின்னச்சாமி தோட்டத்தில் விளையிற மல்லிகைப்பூ சென்னையில் இருக்க சாமலியக்கா கொண்டையில் வந்து தொங்குறதுக்குள்ள எத்தனை இடத்துல விலை மாறியும் தெரியுமா? தம்பி வியாபாரம்னு வந்துட்டா எதிரில் வர ஒவ்வொருத்தரும் ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் பார்க்கணும். அவன்கிட்டருந்து எவ்வளோ சொல்லலாம்னு. லாபங்கிறது அறிவாளி கிடைக்கிற ப்ரைஸ் மாதிரி, நஷ்டங்கிறது முட்டாள் கிடைக்கிற தண்டனை மாதிரி. ஒரு 100 ரூபாயோட இந்த மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சேன். அந்த 100 ரூபா கூட இல்லாமல் தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ இதே மெட்ராஸில் சொந்த வீடு, பேங்க் பேலன்ஸ் 18 லட்ச ரூபா, அப்படி செட்டில் ஆகிட்டேன். பூ சீசன் இல்லைன்னா என்னென்ன பண்ணுவீங்க? பக்கத்தில் காய் மார்க்கெட்டு, அந்த பக்கம் போனால் பழ மார்க்கெட்டு. டேய் இது பெரிய மார்க்கெட்ரா. டேய் இது பெரிய மார்க்கெட்ரா. அண்ணா இங்கே பாத்ரூம் எங்கண்ணா இருக்கும்? அந்த ரைட்டில் போனால் 2ஆவது லெஃப்டில் இருக்குடா. ஏண்டா சேஞ்ச் எதாவது இருக்குமா? அடப்பாவில 1 ரூபா கூட இல்லாமல் வந்தீங்க. நேற்று வந்திருந்தா கூட 4 பேர் பிரச்சாரத்துக்கு கூட்டு போயிட்டு சிக்கன் பிரியாணியா 300 ரூபா காசு வாங்கி கொடுத்துருப்பேன். ஏய் அந்த பக்கம் கிட்ட தான் இருக்கு. இப்போ நாளைக்கு போகலாமா? என்ன அப்பார்ட்மெண்ட்டு? சரி. ஹலோ, சுவிட்ச் ஆஃப் சார். அர்ஜென்ட், ஒரு கால் பண்ணிக்கலாமா? சார் 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 ப்ளீஸ் சார், ரொம்ப அர்ஜென்ட்டு சார், ப்ளீஸ் சார். இன்னும் ஒருத்தர் தேவை எங்கே இருக்கோ அங்கே தான் உன் காசு இருக்கு. ஒரு காலுக்கு 10 ரூபா, ஓகேவா? சார் ஓகே சார், கொடுங்க. ஒரு நிமிஷம். தேங்க்யூ சார். என்ன ப்ரோ? மொபைலை வாடகைக்கு விட்டுருங்க ப்ரோ. எப்படியோ டிஃபனுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் என்னடி பண்ணுவேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. பக்கத்தில் இருக்கிறவங்க வாங்கி நான் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன். சொன்னா புரிஞ்சுக்கிட்டு. ப்ரோ பேக்கை விட்டு வந்துட்டீங்க. பேக்கில் லட்ச லட்சமாக பணம் இருக்க மாதிரி ஷாக் ஆகிறீங்க. அதில் என்ன 2 செட் அழுக்கு பச்சை கலர் வீடா? டேய் எவ்வளோ நேரம் தான்டா போவ? விடுங்க ப்ரோ, காலிலேருந்து தண்ணியாக குடிச்சிட்டு இருந்தா. அதானே பார்த்தேன். டேய் போலாமா? இரு ஃபோனை வாங்கிட்டு போயிடலாம். ஃபோனில் பேலன்ஸ் இல்லைன்னு சொன்னேன். 10 ரூபா லோன் போட்டேன்டா. லோன் போட்டு தானம் கொடுத்துருக்கியா? ஒரு காலுக்கு 10 ரூபா பேசியிருக்கேன். செம்ம மண்டடா உண்டு. பத்து காலாச்சு, 100 ரூபா. என்ன ப்ரோ ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கீங்க? எப்படியாவது குழந்தைய காப்பாற்றிடலான்னு வந்திருப்பான். இப்படி பையா ஒரு மெசேஜை கிரியேட் பண்ணுறதுல யாருக்கு என்ன லாபம்? இங்கே லாபம் இல்லாமல் எதுவுமே நடக்கிறது இல்லை ப்ரோ. இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் வேலை வெட்டி விட்டுட்டு பண்ணுறது இல்லை ப்ரோ, வேலையே இதுதான் பண்ணுறது. இன்னும் சொல்லணுன்னா 4-5 மாதம் நான் கூட இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். இதை பிடிசிம்பாங்க, அதாவது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் செல். ஒவ்வொரு பெரிய பெரிய கம்பெனிக்கு பின்னாடியும் இப்படி ஒரு அண்டர் கிரவுண்ட் ஒர்க் போயிட்டு இருக்கும். இவங்க வேலையே தங்களோட ப்ராடக்டை கஸ்டமர்ஸை அதிகமாக யூஸ் பண்ண வைக்கிறது தான். உதாரணத்துக்கு ஒரு பேஸ்ட் எடுத்துக்கிட்டா, சாதாரணமாக ஒருத்தன் அதை 30 நாளைக்கு யூஸ் பண்ணுறான்னா அதோட வாயை கொஞ்சம் அகலப்படுத்தி யூஸ் பண்ணா அது 20 நாளில் காலியாயிடும்ல, அந்த மாதிரி
படிச்சவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் யூஸ் பண்ண தெரிஞ்சவன் தெரியாதவன் புருஷன் கையில ஒண்ணு பொண்டாட்டி கையில ஒண்ணு புள்ள கையில ஒண்ணுன்னு எல்லார்கிட்டையும் 500 ரூபாய்க்கு பொடி 1000 ரூபாய்க்கு பொடின்னு மொபைலை கொடுக்கறது என்ன சோசியல் சர்வீஸ் பண்றதுக்கா? இல்ல ப்ரோ, எல்லாமே பிஸ்னஸ். நெட்டை ஆன் பண்ணி இயற்கை விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு உள்ள போனா பிரபல நடிகை இன்னும் அந்தரங்க காட்சிகள்னு அறகுறையா ட்ரெஸ்ஸை போட்டு ஒருத்தி நிப்பா. சாமியாரின் அர்த்தராத்திரி அல்லோல கல்லோலம், ஃபாதரான ஃபாதர்னு அடுக்கடுக்கா வந்துகிட்டே இருக்கும். சி, இதெல்லாம் போய் மார்ஃபிங் பண்ணுதுன்னு முடிவு பண்ற நேரத்துல ஒரு மெசேஜ் வரும், உங்க நெட் பேலன்ஸ் காலின்னு. இதுல வாட்ஸ்அப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ப்ரோ. மக்கள் கிட்ட இருக்கிற அனுதாபத்தையும் மனிதாபிமானத்தையும் காசாக்குறது. கைக்கு கிடைச்ச ஏதாவது ஒரு குழந்தையோட போட்டோவை போட்டு, இந்த பிக்சர்ல பாக்குற இந்த குழந்தைக்கு ஹார்ட்ல ஓட்ட இருக்குங்க. இதே சாரில இருந்து பேசுறேன். என் வீட்டு ஹவுஸ் ஓனர் என்ன ஹவுஸ் ஐ லவ் யூ அம்மா, ஐ லவ் யூ அம்மா, ஐ லவ். இப்போ நாங்கள் அனுப்பியிருக்கிற இந்த ஃபோட்டோ யாரும் விளையாட்டை எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு சாய்பாபா பர்த்டே. நீங்க ஓம் சாய்ராம் கிட்டத்தட்ட 1500 பேர் குழந்தை கடத்துறவங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. உங்களுக்கு வர்றது பூராவே நன்மையா வந்து சேரும். ஒரு தமிழனா இருந்தா ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க அட்ரஸ் அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. ஜெய் நாகம்மா. ப்ளீஸ் ஷேர் திஸ் மெசேஜ். என்னை இங்க இருந்து காப்பாத்துங்க. ஷேர் பண்ணுங்க 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 ப்ளீஸ். உங்க கால்ல கூட விழுறோம். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அப்படி இப்படின்னு விதவிதமா பொய்ய சொல்லி அதை டைப் பண்ணி எடிட் பண்ணி அதை ஒரு ஃபேக் ஃபேஸ்புக் ஐடி மூலமா அதிகமா ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வச்சிருக்கிற அக்கௌண்ட்ல ஷேர் பண்ணுவாங்க. அது இப்படிங்கிறதுக்குள்ள தீயா பரவும். அது அங்கிருந்து அப்படியே வாட்ஸ்அப் தாவும். வந்த மெசேஜ் உண்மையா பொய்யா, யார் அனுப்புனது, இதுல பயனடைய போகுது யாரு, பாதிக்கப்பட போகுது யாருன்னு எதை பத்தியும் கவலைப்படாம அதிகமா செலவு இல்லாம கர்ணர் ஆயிடலாங்கிற நினைப்புல 10 பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க. அந்த 10 MB 100 MB ஆகும், 100 1 GB ஆகும், GB TB ஆகும், பெட்டாபைட் ஜெடாபைட்னு வளர்ந்துகிட்டே இருக்கும். ஜி, நீங்க சொல்றதுனா உண்மையா? அத்தனையும் உண்மை ஜி. அதுல தான் நானும் என் ஃப்ரெண்ட் முனீஸ்வரியும் 4-5 மாசம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அவ என்னை விட டேலண்ட்டு. அவகிட்ட கேட்டா இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவா. நம்ம நாட்டில் இன்னைக்கு டேலண்ட்டுக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதா ப்ரோ? இதை யார் கிரியேட் பண்ணாங்க, யார் அப்லோட் பண்ணாங்கன்னு எதுவும் தெரியாது. சினிமாவுக்கு சென்சார் போர்டு இருக்கிற மாதிரி டிவி, பத்திரிக்கை, நியூஸ் பேப்பர் எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கு. ஆனால் இந்த கருமத்துக்கு தான் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. டைரக்டாக பப்ளிக்கை ரீச் பண்ணுற மீடியா ப்ரோது என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். நம்ம சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். நானும் நினச்சேன், பண்ணுறோம். அந்த பூக்கடைக்காரனுக்கு ஏத்தாப்புல ஒரு கடையை போடுறோம். நமக்கான மார்க்கெட் இது இல்லை. KK நகர். நடக்க போகிற எலெக்ஷனில் பிரச்சாரம் முடிஞ்சிச்சுன்னு போஸ்டர் ஓட்டினவன், பேனர் கட்டினவன், கோஷம் போட்டவன், கோலம் போட்டவன், மைக்கை பிடிச்சவன், காக்கா பிடிச்சவன், பிரியாணிக்கு வந்தவன், பைசாக்கு வந்தவன், அவன் இவனு வாங்கி தின்ன எல்லாருமே நேற்று நைட்டோட தூங்க போயிருப்பான். கோடிக்கணக்காக வாரி கொட்டம் தூங்க போயிருப்பான்னு நினைக்கிற? காசு வாங்கினவன்லாம் ஓட்ட போட்டுருவானா இல்லை காலை வாரிடுவானா? கடைசி நேரத்தில் எதிர்கட்சிக்காரனுக்கு கூட்டம் அதிகமாக இருந்தது. கருத்து கணிப்பு வேற நமக்கு ஆப்போசிட்டாக சொல்லுது. ஒருவேளை இந்த எலெக்ஷன் தோத்துட்டா போட்ட காசெல்லாம் போயிடுமேனு ஒரு கட்சிக்காரன். இப்படி ஒவ்வொருத்தவனுக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இங்கே தான் நம்ம கடையை விற்கிறோம். எப்படி? கடையில் இருக்கிற தேங்காய் அடுத்து வழியில் இருக்கிற பிள்ளையாருக்கு உடச்சிட்டு நான் நல்லா இருக்குன்னு வேண்டிக்கிற மாதிரி. ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா? நேரம் கெட்டு போச்சுன்னா யானை மேலே போனாலும் நாய் கடிக்கும்பாங்க. ஏற்கனவே ஃப்ளாட் பார்த்துக்கு வந்துட்டோம். அப்போவே அந்த ஹவுஸ் ஓனர் சொன்னான், எங்கள் வீட்டில எல்லாம் சென்சிட்டிவ் டைப்பு. ஏதாவது போலீஸ் கிளீஸ்னு லாக் ஆகிட்டோம், அவ்வளவுதான், முடிஞ்சுது. யார் உசுரோடையே பார்க்க முடியாது. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. இது ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் மாதிரி. கஸ்டமரை நம்ம மீட் பண்ண போகிறதே இல்லை. எங்களுக்குள்ள எந்த ஒரு டைரக்ட் டீலும் இருக்க போகிறதில்ல. இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. காலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி குப்பமேட்டுக்கே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நமக்கும் குப்பமேட்டுக்கு ரொம்ப தூரம் இல்லை. விட்டால் ஒரே அடியாக கூட்டி தள்ளிடுவாங்க. இங்கே பசிக்காக சாப்பிட்ற ஒரு கூட்டம், ருசிக்காக சாப்பிட்ற ஒரு கூட்டம் இருக்குன்னு தான் தெரியும். இந்த ரெண்டையும் தாண்டி செத்துறக்கூடாதுன்றதுக்காக சாப்பிட்ற ஒரு கூட்டம் இருக்குன்றதே மறந்துட்டாங்க. வயிறு முட்டை பிரியாணியை சாப்பிட்டுட்டு பீடாவை மென்னுக்கிட்டு அப்படியே சோபாவில் சாஞ்ச மென்னுக்கு படுத்துக்கிட்டு என்னதான் இருந்தாலும் பழைய சோறும் பச்சை மிளகா மாதிரி டேஸ்ட் வரதில்லை அப்படிங்கிறதெல்லாம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வாயை பார்க்குறவனை ஏமாத்துறதுக்காக மனுஷனுக்கு மனுஷனே பண்ண துரோகம். இதில் பழைய சோறு டேஸ்ட்டா பிரியாணி டேஸ்ட்டாங்கிறத சாப்பிட்டு பார்த்து நம்ம டிசைட் பண்ணுவோம். இப்போ நம்ம முன்னாடி திறந்து கிடக்குது ATM மிஷின் இல்லை, ரிசர்வ் பேங்கே திறந்து கிடக்கு. ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு பிஸ்னஸ். நம்ம புத்திசாலின்றதை நிரூபிக்கிறோமோ இல்லையோ, முட்டாள் இல்லைன்றதை நிரூபிச்சே ஆகணும். சரி, ட்ரை பண்ணலாம். அண்ணா எம்எல்ஏவோட PA நம்பர் இருந்தால் கொடுங்கண்ணா.
அவன் நம்பரை வச்சுட்டா பண்ண போகிறீங்க? அண்ணா ஏதாச்சும் வேலை கேட்டு பார்க்கலாம் தானே. எலெக்ஷன் முடிஞ்சா அவனுக்கு அங்கே என்ன வேலைன்னு தெரியாது. அவன்கிட்ட போய் வேலை கேட்க போகிறீங்களா? நம்பர் நோட் பண்ணிக்க. 9443392238. ஓகே தேங்க்ஸ்ண்ணா. தம்பி அவன்கிட்ட ஃபோன் பேசும்போது ஃபோன் அட்டன் பண்ண படத்தவனுக்கு நன்றின்னு சொல்லி ஆரம்பிங்க. ஏண்ணா? அதுக்கப்புறம் தான் பேசுவான். சரிண்ணா. போங்க. சரி ஓகேண்ணா வரேண்ணா. பரபரப்பா நம்ம எல்லாரால எதிர்பார்க்கப்பட்டிருக்க KK நகர் இடைத்தேர்தல் பிரச்சாரம் நேற்றோட முடிஞ்சிருக்கு. இப்ப இந்த தேர்தல்ல யாரு அதிக அளவு வெற்றி பெற போறாங்கன்னு பார்க்க போறோம். இதர கட்சிகள் 5% வாக்குகளை பெறக்கூடும்னு நடந்த கருத்து கணிப்பு மூலமா நம்மளுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கு. உங்க ஃப்ரெண்டை வர சொல்ல முடியுமா? வர சொல்லாமே. ஏய் நான் ஸ்ரீ பேசுறேன். சொல்றா. எங்க இருக்க? ஒரு ஈவென்ட் கிளம்பிட்டு இருக்கேன். சொல்லு. ஏய் ஒரு சின்ன ஒர்க்கு. இனி நேரடியாகவோ மறைமுகமாகவோ பிரச்சாரத்தில் ஈடுபடுபவர்கள் மீது தேர்தல் ஆணையம் தக்க நடவடிக்கை எடுக்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. தம்பி, அவருக்கு உடம்பு சரியில்லை, சுகர் பேஷண்ட்டு. அவருக்கு டைமுக்கு ஆகாரம் கொடுக்கணும். கொஞ்சம் வெளியிலேருந்து 2 செட்டு இட்லியும் வடையும் வாங்கி கொண்டு கொடுத்தா கொஞ்சம் உபகாரமா இருக்கும். 2 செட்டு இட்லியும் வடையும் 200 ரூபாயா? 2 வடை மட்டும். அண்ணா சின்ன கவர் வேணாம், பெரிய கவரில் போட்டுங்க. 4 இட்லி 1 வடை, கொஞ்சம் கெட்டி சட்னி வச்சு 6 செட்டு பார்சல் பக்காவா இருக்கணும். ஸ்ரீதர். முனிஷ் வா வா. தம்பி சேஞ்சு சரியா போச்சு. 4 ரூபா 10ல நானே போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். சேஞ்சை கொடுத்துட்டு நல்லா பட்னியா கிடக்குறது. இல்ல எனக்கு என்னமோ இதுல இஷ்டம் இல்ல. இது ஒரு பொய்ய சொல்லி மக்களை ஏமாத்துற மாதிரி தானே. மக்கள் என்ன புதுசாவா ஏமாறுறாங்க? இன்னும் சொல்லணும்னா டிவி ஆன் பண்ணும் போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஃபிளாஷ் நியூஸ் தேவைப்படுது. அப்படி இல்லைன்னா தான் ஏமாந்துருவாங்க. அந்த ஃபிளாஷ் நியூஸை இன்னைக்கு நாம கொடுப்போம். இன்னொருத்தரோட தப்பு சொல்லி நம்ம தப்ப நியாயப்படுத்திக்கிறது. முனிசு, நம்ம பண்ண போற இந்த டீலிங்க்கு டெக்னிக்கலா உன்னோட ஐடியாஸ் மட்டும் சொல்லு, மற்றதை நாங்க பாத்துக்கிறோம். எனக்கு இதுல இஷ்டம் இல்ல, சாரி. யார் ஏமாத்துறா? இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம், இல்லாதவனுக்கு ஒரு சட்டம். ஒருத்தி கொழுப்படுத்து போய் பணத்து முறையில் ஒருத்தோட தெரிஞ்சு வந்தா அது தனி மனித சுதந்திரம், யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அதுவே பசி பட்டினு ஒருத்தி இன்னொருத்தனை போய் அது விபச்சாரம்னு சொல்லி அவளை பிடிச்சி கோர்ட்டில் நிறுத்தி 500,000 அபராதம் வசூல் பண்ணுவீங்க. அந்த காசை வாங்கி தான் கவர்மெண்ட் ரன் பண்ணும் பாரு. சட்டம் கவர்மெண்ட் இல்லை, தெரியாம தான் கேட்குறேன். நமக்கு நம்ம பண்ணுற வியாபாரத்துக்கு பாதுகாப்பு தரத்தானே டேக்ஸ் கட்டுறோம். நாங்கள் அப்பா சம்பாதிச்சது, ஆத்தா சம்பாதிச்சது, நிலத்தை விற்று நகையை விற்று 10,000க்கு வட்டிக்கு வாங்கி கோடிக்கணக்கில் பணத்தை போட்டு படத்தை ரிலீஸ் பண்ணா இன்னொருத்தன் நெட்டில் அடுத்த நாள் ரிலீஸ் பண்ணுறான். நம்ம சட்டம் ரொம்ப வீக் முனிசு. இங்க ஹெல்மெட் போடாம போறவனுக்கும் பஸ்ல டிக்கெட் எடுக்காம போறவனுக்கும் தான் ஸ்பாட் ஃபைன். இங்க பொண்ணு ரேப் பண்றவன் தண்டிக்கிறதுக்கு 10 வருஷம் 20 வருஷம் கேஸ் போட்டு இழுப்பாங்க. இந்த சட்டம் பயமுறுத்துறதெல்லாம் 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டு இருக்காங்கல்ல, அவங்கள தான். இப்ப நீ மட்டும் யாரை ஏமாத்த போற? உங்க ஃபேக் மெசேஜ் பார்த்து ஏமாற போறது படிச்சவனும் பணக்காரனும் மட்டும் தானா? நமக்கு யாரு நல்லது பண்ணுவாங்கன்னு தோணுதோ அவங்களுக்கே அவங்க ஓட்டு போட்டு போட்டோம். அது நீயே குழப்புற. எப்படி மக்களை சுதந்திரமா போய் ஓட்டு போட விட மாட்டானுங்க. ஜனங்கையில் இருக்கிற ஓட்டை எப்படி பிடுங்கலான்னு ஆளுக்கு ஒரு திட்டத்தை போட்டு உட்காந்துருக்கானுங்க. இதை நம்ம பண்ணலாலும் எவனோட பண்ண தான் போறான். இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு லாட்ஜை காலி பண்ணா 10:05க்கு தெருவில் தான் நிற்கணும். எங்களால் இப்போதைக்கு எதை பற்றியும் யோசிக்க முடியாது. ஏய் தள்ளு, தல்றா. ஏய் போலீஸ்ரா. சார். எல்லாம் இப்போதான் வந்திருப்பீங்க போல் இருக்கு. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இன்டர்வியூக்காக வந்திருக்கோம் சார். என்னது? இன்டர்வியூக்காக வந்திருக்கோம் சார். இன்டர்வியூக்காக வந்திருக்கோம் சார். என்ன கம்பெனி? விப்ரோடெக் திருவான்மியூர். ஓ, அப்போ எல்லாம் இன்ஜினியரு. டேய்,
அப்போ நீ இன்ஜினியரு? ஆமாம் சார். என்ன இன்ஜினியரு? சார் இந்த கட்டடம்லாம் கட்டுவாங்களே சார். பாருடா. ஆமாம், இப்போ இன்ஜினியரிங் படித்தவன்லாம் கட்டடம் கட்டுற வேலைக்கு தான்டா போயிட்டுருக்கான். ஆமாம் சார். சரி, ஏதோ வயசு பசங்க ஆசைப்பட்டீங்க, தள்ளிட்டு வந்து ரூமை போட்டீங்க. சார் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார். யோ, இதெல்லாம் சகஜம்யா. போதை மனிதனுக்கு தேவை. அதுக்கு தானே தெரு தெருவாக கடையை திறந்து வச்சுருக்கோம். வருங்காலத்தில் அரசாங்கமே இதெல்லாம் அப்ரூவ் பண்ணலாம். யாருக்கு தெரியும்? சார் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை சார். சரி, இப்போ என்ன சொல்கிறீங்க? இந்த அழகான பொண்ணுக்கு நீங்கள்லாம் அண்ணன் தம்பின்றீங்க. ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிட்டேன். ஓகே சார். என்ஜாய். டே, சண்டை கண்டை போட்டக்கூடாது. ஏமா, இவங்க ஏதாவது டார்ச்சர் பண்ணாங்கன்னா பக்கத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷனு, அங்கே வந்துரு. லட்சக்கணக்கான ஆம்பளைங்க மதியில ராத்திரியும் பகலுமா மெரினா பீச்சில் ஒரு வாரம் தங்கியிருந்தேன். அப்பெல்லாம் எனக்கு எந்த பயமும் இல்லை. ஆனால் உங்க கூட இப்போ ஸ்டேஷன் வரணும்னா தான் பயம் இருக்கு. போய சார், இந்த வந்துரு சார். என்ன பண்ணணும்? நம்ம கிளைண்ட் யாருங்கிறத முடிவு பண்ணி நம்ம கிளைண்ட்டுக்கு ஃபேவராக ஒரு ஃபேக் வீடியோ ரெடி பண்ணுறோம். அந்த வீடியோவை ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறோம். அதுக்கான பேமெண்ட்டை நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட பேசி வாங்கிக்கிறோம். இதுக்கு ஒரு எடிட்டர் அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தாலே போதும். இதை யார் வேணா பண்ணலாமே. இதுக்கு அவங்க எப்படி நமக்கு பே பண்ணுவாங்க? அதை அவங்களே பண்ணிக்க மாட்டாங்களா? அதுவும் நம்ம வீடியோ உலகம் புறா சுற்றி ஆர்கே நகர் கேகே நகர் வர்றதுக்குள்ள எலெக்ஷனே முடிஞ்சிரும். அதுவும் இல்லாமல் அந்த தொகுதியில் இருக்கிற எல்லாருமே ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்கன்னு என்ன கேரண்டி? வேணா நம்ம சென்ட் பண்ணுற வீடியோ உடனே டைரக்டாக பப்ளிக்கை ரீச் பண்ணா வேணா அவங்க பே பண்ண சான்சஸ் இருக்கு. டேரெக்டாக ரீச் ஆகணும்னா வாட்ஸ்அப் மூலமாக தான் போய் ஆகணும். வாட்ஸ்அப் மூலம்னா எல்லாரோட கான்டாக்ட் நம்பர் இருந்தால் தானே முடியும். சரி, ஏதாவது ஒரு மொபைல் நெட்வொர்க்லேருந்து கான்டாக்ட்ஸை கலெக்ட் பண்ணால்? சென்னையில் மட்டும் 4 நெட்வொர்க் இருக்கு. ஆளாளுக்கு ஒரு நெட்வொர்க் யூஸ் பண்ணலாம். இப்படி வேற வேற நெட்வொர்க்ல இருக்கிற ஆளுங்களோட எல்லா கான்டாக்ட்ஸ் கலெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். எல்லாரோட நம்பருன்னா கவர்மெண்ட்ல எல்லாரோட ஃபோன் நம்பரையும் ஆதார் கார்டோட இணைக்கணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல. பேங்க் அக்கௌண்ட், இபி, ரேஷன் கார்டு எல்லாத்துக்கும் தான் ஃபோன் நம்பர் கொடுக்கணும். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டில் இருக்கிற கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. அப்போது பேங்க்கு இல்லைன்னா கேஸ் ஏஜென்சியில் வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். SDA பேங்க்கில் ஒர்க் பண்ணுற ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் ஒருத்தர் எனக்கு தெரியும். இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கிறது அந்த பேங்க்கில் தான். இவர் ஹெல்ப் பண்ணாலே கிட்டத்தட்ட 70% ஆஃப் கான்டாக்ட்ஸ் கிடைச்சிரும். அவர்கிட்ட வேணா ட்ரை பண்ணலாம். ஹலோ, வணக்கம் சார், நான் முனீஸ்வரி பேசுகிறேன். முனீஸ்வரி? உங்கள் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட், கஸ்டமர் கேரில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஓ, முனீஸ்வரி சொல்லுங்க. முனீஸ்வரி, என்ன ஆன்லைனே வரதில்ல? எங்க சார் ஒர்க் லோடு, ஃபேஸ்புக் சைட் வர டைமே கிடைக்கிறதில்ல. சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க முனீஸ்வரி. நான் மொபைல் கஸ்டமர் கேரில் ஒர்க் பண்ணுறேன்னு தெரியும்ல சார். இந்த மந்த் எண்டுக்குள்ளே 100 கஸ்டமர்ஸையாவது போஸ்ட்பெய்ட் பிளானுக்கு கன்வின்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்கள் மனசு வச்சா எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். உங்கள் பிரான்ச்சில் இருக்கிற கஸ்டமர்ஸோட கான்டாக்ட் டேட்டாவை எனக்கு தர முடியுமா ப்ளீஸ்? பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ்லாம் தேர்ட் பர்சன்ட்ட தர முடியாதம்மா. ஓகே, நான் தேர்ட் பர்சன் தானே. சரி, உங்க மெயில் ஐடியை மெசேஜ் பண்ணுங்க, நான் ஒரு ஃபைல் சென்ட் பண்ணி விடுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஸோ மச். அப்படியே கேகே நகர்ல இருக்கிற மற்ற பிரான்ச்சஸோட கஸ்டமரோட கான்டாக்ட் டேட்டா கிடைக்குமா? ஏன்னா உங்களை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல, அதுதான்.
மற்ற பிரான்ச்சோட கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் தர முடியாதம்மா. நீங்கள் வேணால் அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. அவங்கள்ட்டையும் என்கிட்ட கேட்டது மாதிரி கேட்டுறாதீங்க. ஏடிஎம் கார்டு சீட்டிங் அவேர்னஸ்க்காக எஸ்எம்எஸ் பண்ணணும். அவேர்னஸ் மெசேஜ்னு சொல்லி கேளுங்க, கண்டிப்பாக தருவாங்க. ஓ ஓகே சூப்பர், தேங்க்ஸ். ஓகே மனிஷா. என்ன பப்ளிக்கோட கான்டாக்ட் இப்படி அசால்ட்டாக கொடுத்துட்டான்? மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க பப்ளிக்கோட கான்டாக்ட்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ்வலாக பண்ணுறது தான். வயிற்றுல இருக்கிற குழந்தை வலிக்கு விழுற மாதிரியே பேசுறாளே. நெட் இருக்கா? ஹோட்டல்ல ஃப்ரீ வைஃபை இருக்குமே. கொஞ்சம் தண்ணி கொடுங்க. அவன் கரண்ட் கொடுக்குறானே, நம்ம தண்ணி கொடுப்போமே அப்படிங்கிற நன்றி உணர்வு யாருக்குமே இல்லை. சரி, நம்மளோட கம்யூனிகேஷனை எப்படி பண்ணிக்க போகிறோம்? இந்த டீலிங்ஸ்ல யூஸ் பண்ற ஃபோன் நம்பர்ஸ் எதுவும் நம்ம யாரோட ஐடி ப்ரூஃப்லயும் இல்லாம பாத்துக்கணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் ஃப்ரெண்ட் மொபைல் சர்வீஸ் சென்டர் தான் வச்சிருக்கான். ஒரு 2 நாள் யூஸ் பண்ணுற மாதிரி மொபைல் இருந்தால் கூட. டேய் சிம்மு ஏது ப்ரோ இவ்வளோ சிம்மு? மொபைல் சர்வீஸ் பண்ண வந்தவங்க மிஸ் பண்ணிட்டு போன சிம் தான் ப்ரோ. இந்த 4 சிம் குசுறு இருக்கு. இந்த நெட்டை ஆக்டிவேட் ஆகிற இடத்த வச்சு இந்த லொக்கேஷனை ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ VPNல தான் நெட் ஆன் பண்ணியிருக்கேன். அதுவே நம்ம லொக்கேஷனை மாற்றி காட்டிக்கும். இந்த எலெக்ஷனில் 10-15 பேர் போட்டி போட்டாலும் போட்டி என்னவோ இந்த 3 பேருக்குள்ளே தான். எதிர்க்கட்சி சார்பாக போட்டியிடுற மயிலை சுரேஷ், ஆளுங்கட்சி சார்பாக போட்டியிடுற மயில் வாகனன், சுயேட்சை வேட்பாளர் உலகநாதன். இந்த 3 பேருக்குள்ளே தான் நம்மளோட கஸ்டமர் இருக்கான். ஜெயிச்சே ஆகுன்ற கட்டாயம் இந்த 3 பேருக்குமே இருக்குது. ஜெயிக்கணுங்கிற வெறியோடு இருக்கிற இந்த 3 பேரில் எப்படியாவது ஜெயிச்சுன்னு எவன் நினைக்கிறானோ, காசை பற்றி கவலைப்படாமல், கேஸை பற்றி கவலைப்படாமல், காசை வார் எவன் இறக்கிறானோ அவன் தான் நம்ம கஸ்டமர். அந்த பூக்கடைக்காரன் தான் அடிச்சே சொன்னானே. பிரச்சாரத்துக்கு வந்தவங்களுக்கு எதிர்கட்சிக்காரன் தக்காளி சாதம் பிரி சாதம் போட்டிருக்கான், ஆளுங்கட்சிக்காரன் முட்டை பிரியாணி போட்டிருக்கான். இதில் சுயேட்சையில் நிற்கிற கிணத்து கட்சிக்காரன் லெக் பீஸோட பிரியாணியும் போட்டு கையில் 300 ரூபாயும் கொடுத்துருக்கான். நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோமே. இந்த உலகநாதருக்கு ஹெவி காம்படிஷன் யாருன்னு பார்த்தா ஆளுங்கட்சி வேட்பாளர் மயில் வாகனம் தான். நம்ம கிளைண்ட்டுக்கு ஃபேவராக மயில் வாகனத்தை வச்சு ஒரு ஃபேக் வீடியோ கிரியேட் பண்ணுறோம். கூகுளில் மயில் வாகனத்தோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் அத்தனையும் டவுன்லோட் பண்ணுறோம். என்ன மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணணும்? யாருக்காவது லெஞ்ச கொடுத்த மாதிரியோ வாங்கின மாதிரியோ எடிட் பண்ணா? இந்த தப்பை இந்தியாவில் ஏறத்தாழ எல்லாரும் பண்ணியிருப்பாங்க. வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம். பெரிய பெரிய சிட்டியில் வேற பேரில் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கான்னு சொல்லலாமா? காலேஜ் வச்சிருக்கான், கம்பெனி வச்சிருக்கான்னு, சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கான்னு சொன்னா, சூளமேட்டில் ஒரு அக்கா வச்சிருக்கான்னு சொன்னா வேணா பரவாயிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. சரி, குழந்தை விட்டு போச்சு போல. நமக்காச்சு இது ஓகே. இதுவா? இதுதான் இந்த வீடியோ ஓகே. சரி, டவுன்லோட் பண்ணிடுறேன். இதுக்கு மேட்ச் ஆகிற ஒரு வீடியோ பிடிக்கும். வீடியோ வேணும்னா டிக்டாக்னு ஒரு ஆப் இருக்கு. இதில் தான் பொண்ணுங்க எல்லாம் ரூம்லேயும் இருப்பாங்க. இந்த வீடியோ ப்ளே பண்ணுங்க. இது ஓகேவா? டவுன்லோட் பண்ணிருக்கேன். டிக்டாக்னு ஒரு ஃபோல்டரில் இருக்கும்.
இது ஓகேவான்னு பாருங்க. சூப்பர் ஜி. சீக்கிரம் டவுன்லோட் ஆகிற மாதிரி லோ ரெசல்யூஷனில் அவுட் எடுத்திருக்கேன். 5 MB தான் வீடியோ சைஸு. கேப்ஷன் ஏதோ போடணுமா? போடணும்ல. டெத் நியூஸே கெத்தா சொன்னா தானே படிப்பாங்க. மங்கையிடம் மண்டியிட்ட வேட்பாளர். அழகியுள்ளுடன் அர்த்தராத்திரி சமாச்சாரங்கள். தொகை விரித்த மயில் வாகனம். போட்டோ போட்டு யார் என்று தெரிகிறதா அப்படி மட்டும் போடலாம். ஒருத்தனை முட்டாளாக்கணும்னா அவன் புத்திசாலித்தனத்துக்கு கொஞ்சமாவது இடம் கொடுக்கணும். 1 மாசமா தெருவா வீடு வீடா சுத்தி வந்த மூஞ்சி அவ்வளவு சீக்கிரம் மக்கள் மறந்துடுவாங்களா என்ன? அப்படின்னா நெக்ஸ்ட் களத்துல இறங்க வேண்டியதான். இறங்கிடுவோம். 944 33 99 238. ஹலோ வணக்கம் சார். அட்டன் பண்ணி கட் பண்ணிட்டான். ஆமாம் நம்பர் வாங்கும்போது பூக்கடைக்கார ஏதோ சொன்னான். வணக்கம்னு ஹலோன்னு சொல்ல வேண்டாம், ஏதோ சொல்லி தான் ஆரம்பிக்க சொன்னா. படைத்தவனுக்கு நன்றி. படைத்தவனுக்கு நன்றி அப்படி சொல்லி ஆரம்பி. இது என்னடா கேரக்டர்? அப்ப வேணா புதுசா கால் பண்ணா என்னடா பண்ணுவான்? அவன் என்னமோ பண்றான், நீ கால் பண்றா. சார் இது படைத்த கட் பண்ணிட்டான். நான் தான் படைத்தவனுக்கு நன்றின்னு சொல்லி ஆரம்பிச்சு கட் பண்ணிட்டான். கூட படைத்தவனுக்கு நன்றி, படைத்தவனுக்கு நன்றி, படைத்தவனுக்கு நன்றி. படைத்தவனுக்கு நன்றி சார். மகிழ்ச்சி, சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் சார். படைத்தவனுக்கு நன்றி சொல்லுங்க சார். ஒரு முக்கியமான விஷயம், வேட்பாளர் உலகநாதன் சாரோட பேசணும். என்ன விஷயம்? இல்லை, அவர் கூட டைரக்டாக தான் பேசணும். சார் எலெக்ஷன் வேலையா கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. உங்கள் சார் அடுத்த 5 வருஷத்துக்கு பிஸியாக இருக்கும்னா பேசணும். ப்ரோ லவுட் ஸ்பீக்கரில் போடுங்க. அவளை என்னன்னு கேளுங்க. ஏண்டி குழந்தைய போட்டு நோண்டிகிட்டே இருக்க? ஷாப்பிங் போகணுமா? ஷாப்பிங் போகணும்னா போயிட்டு சொல்லு. 5000 ரூபாய் கேட்குறாங்க. எதுக்குடா அவ்வளவு செலவு இருக்குப்பா. மற்றவங்களுக்கு மட்டும் ஓட் போட 5000 10,000 கொடுக்குறல்ல, எனக்கும் கொடு. இல்லாட்டி நாளைக்கு நான் ஓட் போட வரமாட்டேன். சரி கொடுத்து அனுப்பு. நாளைக்கு எங்கேயும் வெளில போயிடக்கூடாது. நேரத்தோட போய் ஓட்டு போட்டு வந்துடணும். சார் ஒரு முக்கியமான கால். ஹலோ சொல்லுங்க சார். நாங்கள் பிடிசிலேருந்து பேசுகிறோம். பிடிசினா சேனலா? இல்லை சார், இது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் செல். அதாவது உங்கள் பிஸ்னஸ் அண்டர் கிரவுண்டில் டெவலப் பண்ணுறது. ஓ சரி 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 சரி. என்னால் இப்போ பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. எலெக்ஷன் முடிஞ்சு வாங்க, அது என்னன்ட்டு பேசலாம். சார், நான் உங்கள் பழைய பிஸ்னஸ் பற்றி பேசலை, இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்க பிஸ்னஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ என்ன ஆரம்பித்தேன்? நீங்கள் அரசியல் இறங்கினதை பற்றி தான் சார் சொல்லிட்டு இருக்கேன். என்னப்பா அரசியல பிஸ்னஸ் ஆக்கிட்டியே? என்ன சார் நீங்கள் பண்ணிட்டு என் மேலே பழைய போடுறீங்க? சரி சொல்லு, அதுக்கு என்ன பண்ணணும்ப்பா? சார், இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வரும், அதை ஓப்பன் பண்ணுங்க. இந்தா இது என்னன்னு பாரு. இருக்கிறது மயில் வாகனத்தோட வீடியோவே தான் சார். வீடியோவில் இருக்குது அவரே தானா? 100% அவரே தான் சார். பட் அந்த வீடியோ அவர் வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணப்ப எடுத்தது. அந்த பொண்ணோட வீடியோ ஒரு பொம்மையை கொஞ்சம் ரப்ப எடுத்தது. நல்லா மேட்சாக இருக்குல்ல சார்? சார், இந்த வீடியோ 1/2 ஹவரில் உங்கள் தொகுதியில் இருக்கிற சுமார் 72,000 மொபைல் ஃபோனுக்கு கொண்டு போய் சேர்க்குற வேலையை எங்கள் டீம் பார்த்துக்கும். இந்த மெசேஜை நம்புவாங்களா? கண்டிப்பாக நம்புவானுங்க சார்.
குழந்தைய கடத்துறவன் யாரோ ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டான்னு யாரோ சொன்ன ஒரு பொய்யை நம்பி 60 வயசு கிழவியையும் மனநிலை சரியில்லாதவனையும் அடிச்சே கொண்டு இருக்கானுங்க. என்ன சொன்னா நம்புவானுங்க சார். வேணும்னா படிச்சவன் கொஞ்சம் கெஸ் பண்ணிடுவான். ஆனா இங்க படிச்சவங்ககிட்ட விட பாமரம் ஓட்டு தானே சார் அதிகம். இங்க படிச்சவன் ஓட்டுக்கும் படிக்காத ஓட்டுக்கும் எல்லாம் ஒரே வழி தான் சார். இல்லை தம்பி, இப்படிலாம் ஃபோர்ஜரி பண்ணி தான் நான் ஜெயிக்கணுன்ற அவசியம் கிடையாது. மக்கள் ஜனநாயக முறைப்படி எனக்கு ஓட்டு போடாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் அப்படியே ஜெயிச்சுக்கிறேன். ஃபோனை வைக்கிறியா? துரை. சரி தலைவரா. இதுல ஷாக் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னோட கெஸ் கரெக்ட்னா அவன் வேற ஒரு நம்பர்ல இருந்து எனக்கு வருவான். படைத்தவனுக்கு நன்றி. சார் உங்களை நேரில் வர சொன்னார். சார் ஆன்லைன் பிஸ்னஸில் வாங்குறவனும் விற்கிறவனும் நேரில் மீட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லையா சார்? எப்படி நம்புறது? உங்களை எப்படி நம்புறது? சார் அதுக்காக கற்பூரத்தை அணைச்சோ குழந்தை தலைமையில் அடிச்சோ சத்தியமா பண்ண முடியும்? நம்பிக்கை தானே சார் பிஸ்னஸ். சார் கூப்பிடுறோன்னு சொல்லு. நாங்கள் உங்களை கூப்பிடுறோம் அப்புறமா. இது ஒருவேளை மீடியாக்காரனோவோ இல்லை எதிர்கட்சிக்காரனோட அளவோ இருந்தா நம்ம யாருமே இதில் டைரெக்டாக இன்வால்வ் ஆகாமல் பார்த்துக்குவோம். இப்போ சொந்தக்காரங்க சேர்த்தா கூட நம்ம போகிறது இல்லை. ஆனால் ஊரில் எவன் செத்தாலும் போய் நிற்கிறோம். கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டியும் கல்யாணத்துக்கு போகிறோம். இப்படி நம்ம என்னதான் சோப் போட்டு வச்சாலும் எலெக்ஷன் வந்துட்டு 5000 10,000 வாங்கிக்கிட்டு தானே இவனுக்கு ஓட்டு போடுறானுங்க. நீங்கள் சொல்கிறதையும் ஒரு தடவை கேட்டு பார்த்தா தான் என்ன. அந்த ஃபோனை கொடு சார். ஆன்லைனில் இருக்கானுங்க. வீடியோ காலை ஏன் கட் பண்ணுறானுங்க? எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. இவனுக்கு நம்ம பிளான் பிடிச்சிருக்கு. ஆனால் நம்ம மீடியாக்காரனாவோ இல்லை எதிர்கட்சிக்காரனோட ஆளாவோ இருப்போம்னு பயப்படுறான். பிஸ்னஸை முடிக்கலாம் நாமளும் கொஞ்சம் இறங்கி தான் போகணும். வேணும்னா நம்மளாம் யாராவது ஒருத்தர் போய் பேசலாம். தப்பாயிடும் ப்ரோ. கொஞ்சம் சதப்புனாலும் நம்மளோட எல்லாரோட கேரியரும் ஸ்பாயில் ஆகிடும். பாரு, நம்ம பண்ணிட்டு இருக்க சின்ன விஷயம் இல்லை. ஏன்னா நீ ஆர்வ குழல போய் எல்லாரையும் மாட்டி விட்டுறாத. ஒன்றதுக்கு ஒரு இடம் இல்லையா? பேசுறீங்க இலவசமா இதுக்கு வைத்தியம் பாக்குறாங்க. நான் ரிஸ்க் எடுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். அப்படியே மாட்டாலும் நான் தான் மாட்டுவேன். நீ மாட்டினாலும் எல்லாரும் மாட்டின மாதிரி தான். ஹவுஸ் ஓனர் வாடகை கேட்டு வந்தாலும் இவன் தான் தரல அவன் தான் தரலன்னு காட்டி கொடுத்துருவேன். இதெல்லாம் செட் ஆகாது பாரு. ப்ரோ எமோஷ்னலாக எந்த முடிவு எடுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம யாரோட முகத்தையும் காட்டிக்காம இந்த பிஸ்னஸை முடிக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. ப்ராப்ளம்ஸ் இல்லைங்கிறதுனால தான் நான் இதில் இன்வால்வே ஆனேன். ஃபேஸ் லீக் ஆகிற மாதிரி இருந்தால் எனக்கு இது செட் ஆகாது. வேணும்னா ஒரு வழி இருக்கு. என்ன வழி? ஃபேஸ் டு ஃபேஸ் தான் பேசணும்னு சொன்னால் டைரெக்டாக வேண்டாம், வீடியோ காலில் பேசலான்னு சொல்லுங்கள். வீடியோ கால்னா இவரோட ஃபேஸ் ரிஜிஸ்டர் ஆகாதா? அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. மேக்ஸிமம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். யாரோட வாய்ஸ்னாலும் பொண்ணோட வாய்ஸாவோ குழந்தையோட வாய்ஸோ இல்லை வயசானவங்களோ பேசுகிற மாதிரி மாத்திர ஆப்ஷன் எல்லா லேட்டஸ்ட் மொபைல்லையும் இருக்குன்னு. ஒருத்தர் தன்னோட வாய்ஸை மாற்றுற மாதிரி தன்னோட ஃபேஸையும் மாற்ற முடியும். இதை ஃபேஸ் மாஸ்க் ஆப்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்போட ஒரு ஃப்ரீ வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட மொபைலில் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் உங்களுக்கு ஆப்டான ஃபேஸை சூஸ் பண்ணி லேப்பில் கேஸ்ட் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு எந்த ஃபேஸ் செட் ஆகும்னு செக் பண்ணலாமா? செட் ஆகல. முஞ்சாரு மாதிரிலாம் எவனாலே ஆக முடியாது. சரி, ரஜினி சார் ஃபேஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்ப வேற ட்ரை பண்ணலாம். ஹாலிவுட் லெவல் யோசிக்கலாமா ப்ரோ? ஆனா உங்க ஹேர் ஸ்டைலுக்கு ஜாக்கி சான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது சூட் ஆகுது. ஜாக்கி சான் மாதிரியே இருக்கீங்களே ப்ரோ. இந்த மொபைல்ல தானே கால் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ
இந்த ஆப் மூலமா மாத்தின உங்க ஃபேஸ் இங்கிருந்து லேப்புக்கு காஸ்ட் ஆகும். தென் இங்க காஸ்ட் ஆகுற வீடியோவை இந்த மொபைலோட பேக் கேமரா மூலமா வீடியோ கால்ல போட போறோம். தலையை எதுக்கு மேல நீங்க தூக்க கூடாது. தூக்குனா ஃபேஸ் ரெஜிஸ்டர் ஆயிடும். கால் போயிட்டு இருக்கும்போது யாரும் கிராஸ் பண்ணாதீங்க, எஸ்பெஷலி யூ. சரி, வீடியோ கால் பண்ண போறேன். பி ரெடி. ஓகே, கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. வீடியோ காலில் வர்றாங்க சார். வீடியோ காலில் வர்றாங்க சார். பரம சார், அது என்னன்னு பாருங்க. வணக்கம் தம்பி, என் பேர் பரமேஸ்வரன். வணக்கம் சார். அவரோட லீகல் அட்வைசர். நீங்கள் அவர்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை என்கிட்ட சொல்லுங்கள். சார், நான் நேரடியாகவே விஷயத்துக்கு வரேன். உங்கள் தொகுதியில் பிரச்சாரம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கருத்து கணிப்பில் உங்களை விட ஆளுங்கட்சிக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. தம்பி, இந்த கருத்து கணிப்பெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ கூப்பிட்டு காசை கொடுத்தோம்னு வச்சுங்களேன், சாயங்காலம் நாங்கள் தான் ஜெயிப்போம்னு சொல்லிடுவாங்க. நாங்கள் எங்கே இறக்கணுமோ அங்கே இறச்சாச்சு. நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்க. எந்த காலத்தில் சார் இருக்கீங்க? அவன் அம்மாட்ட குடிச்ச பாலுக்கு விசுவாசமா இருக்க மாட்டேங்கிறான். நீங்க கொடுத்த 5-10க்கு விசுவாசமா இருப்பான்றீங்களா? லெஃப்ட் ஹேண்டை தூக்கி உங்களை வாழ்க்கை சொன்னவனா ரைட் ஹேண்டை தூக்கி ஆப்போசிட் கேண்டிடேட்டை வாழ்க்கை சொல்லியிருப்பான். வேணா விசாரிச்சு பாருங்க. நீங்க இது வரைக்கும் பண்ணது பேசுனதெல்லாம் சும்மா கடைஞ்சிக்கிட்டு இருந்த மாதிரி. இது வெண்ண திரண்டு வர நேரம். விட்டீங்க, ஆப்போசிட்ல நிக்கிறோம், வலிச்சு நக்கிட்டு போயிடுவான். சரி, என்ன பண்ணலான்றீங்க? இன்னைக்கு ஓட்டுன்னு கேட்டு உங்களால் தொகுதி பக்கமே போக முடியாது. இந்தியாவில் இருக்கிற 1700 சேனலு, 70,000 நியூஸ் பேப்பர்னு எது மூலமாகவும் உங்களால் அவங்கள நெருங்கவே முடியாது. 10 நிமிஷத்தில் அவங்கள ரீச் பண்ணோம்னா ஒரே வழி எங்கள் வாட்ஸ்அப் சேனல் மட்டும்தான். உங்களுக்கு அனுப்பின இந்த வீடியோவை உங்கள் தொகுதியில் இருக்கிற 72,000 மொபைல் ஃபோனும் கொண்டு போய் சேர்க்கிறவளே எங்கள் டீம் பார்த்துக்கும். இதெல்லாம் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. ஆனால் சந்தேகம்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் சீதையை கூட தன்னை தீக்குளிச்சு தான் ப்ரூவ் பண்ணா. அதுக்கெல்லாம் மற்ற கட்சிக்காரங்க டைம் இருக்காது சார். அதுக்குள்ள எலெக்ஷனே முடிஞ்சிடும். நம்ம சொல்ல போடுற பொய்க்கு நாளைக்கு 5 மணி வரைக்கும் உசுர் இருந்தால் போதும், நம்ம ஜெயிச்சிடலாம். சரி, இதுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? சார், எங்களுக்கு ஓட்டுக்கு 5,000 10,000 தர வேணாம். ஓட்டுக்கு ஒரு 100 ரூபா பே பண்ணுங்க போதும். 100 ரூபாய்? அதுக்கு என்ன தம்பி, தாராளமாக வாங்கிக்கோங்க. மொத்தம் எவ்வளோ அது? மொத்தம் 1,72,000 ஓட்டு சார். மெசேஜுக்கு 100னா 10 மெசேஜ் போட்டால் 1000. 1000 × 1,72,000 மொத்தம் 17,20,00,000 சார். 17 கோடியா? தம்பி, ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனால் மட்டும் இவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சார், நீங்கள் இந்த எலெக்ஷனில் சம்பாதிக்கிறதுக்காக போட்டியிடல, ஏற்கனவே சம்பாதிச்சதை சேஃப்டி பண்ணுறது தானே சார் போட்டிடுறீங்க. நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் சார். சரி, தொகுதியில் இருக்கிற அத்தனை பேருக்கு இந்த மெசேஜ் போய் சேரும்னு எப்படி நம்புறது? கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம் சார். சின்னதாக ஒரு சாம்பிள் அனுப்புகிறோம், பாருங்கள்.